கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு அற்புதமான ஒரு பதிவு இந்த பதிவு. நிச்சயமாக கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இந்த பதிவு இருக்க போகுதுன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கொடுக்குற தெய்வம் தூரத்துலேருந்து கொடுத்தாலும் கெடுக்கிறவன் பக்கத்துலேருந்து கெடுப்பாங்களே அப்படின்ற ஒரு பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நமக்கு சாதகமானவங்க யாருன்றது தெரிஞ்சிக்காம கூட இருக்கலாம், ஆனால் பாதகமானவங்க யாருன்றது அவசியம் தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா? நம்ம போகிற பாதை பழக்கப்பட்ட பாதையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணு மூடிட்டு போகலாம். பழக்கப்படாத பாதையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த இடத்துல மேடு பள்ளம் இருக்குதுன்றது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த ராசியால் பாதகமான பலன்கள் ஏற்படும், யாரும் யாரையும் கெடுக்கணுன்ற அவசியம் இல்லை, அந்த நோக்கம் கிடையாது. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் அவங்கள அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படும். ஊசி இடம் கொடுத்தாதான் நூல் உள்ள போகுமே தவிர ஊசி இடம் கொடுக்கலன்னா நூல் உள்ள போகாது. கும்பராசிக்காரங்க மகர கும்பராசிக்காரங்க எந்த ராசிக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்க முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கடகராசி. எந்த சூழ்நிலையிலையும் கும்பராசியில் பிறந்த நண்பர்கள் கடகராசி நண்பர்களை திருமணம் பண்ணுறதோ அல்லது கடகராசி நண்பர்களோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதோ சவகாசம் வச்சுக்கிறதோ சாமி சத்தியமாக சரி வராது. கும்பராசி நண்பர்களுக்கு ஒருபோதும் சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த கடகராசியில் பிறந்த நண்பர்கள் வர மாட்டாங்க. அப்படி வரக்கூடாதுன்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. நல்லது செய்கிறதுக்கான ஒரு தருணம் ஏற்படாது. நாம் எல்லாருக்கும் நல்லவங்களாக இருந்துட முடியாது. யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு சங்கடத்துக்கு நாம் ஆளாகுவோம். பூமியில் பிறக்கும் போது எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளை தான். தாயுடைய வளர்ப்பு அப்படின்றது தாண்டி நம்மளுடைய விதின்னு ஒன்று இருக்கும். மனசரிஞ்சு யாருக்கும் தப்பு பண்ண மாட்டோம். ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஒருத்தருடைய சங்கடத்துக்கு ஆளாகவும் இல்லையா? அந்த மாதிரி கும்பராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கடகராசி நண்பர்களால் கண்டிப்பாக அந்த சங்கடத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஆயிடும். இந்த சங்கடங்கள் 2 பேருக்கும் தானுங்க. ஏமாந்தவனுக்கு வலி அதிகமாக இருக்குன்னா அதை விட ஏமாத்தினவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும், குற்றணுறவு அதிகமாக இருக்கும். அப்போது இந்த பதிவு நீங்கள் பார்க்குறவங்க கடகராசியில் பிறந்தவங்களாக இருந்தால் உங்களை குத்தம் சொல்கிறதுக்காக இந்த பதிவு இல்லை. உங்களால் கடகராசியில் பிறந்த உங்களால் கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை கொடுக்க முடியாது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போது நீங்களும் அந்த கும்பராசி நண்பர்களிடம் இருந்து எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கிறது உங்களுடைய மரியாதைக்கு நல்லது. காசு பணம் போனால் சம்பாரிச்சுக்கிடலாங்க. சம்பாதிக்கிறதுன்றது எல்லாராலையும் முடியும், சாதிக்கிறது தான் முடிய மாட்டேங்குது. அப்போது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பாதகம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கடகம்தான். அதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. கடகத்துக்கு முன்னாடி ஒரு ராசி இருக்குது. என்ன ராசின்னு கேட்டிங்கன்னா ரிஷபம். ரிஷபம் பரவாயில்ல, ஒரு 40% தான், 100% எல்லாம் கிடையாது. கடகம் 100%, ரிஷபம் ஒரு 40%. பொதுவாக அந்த ரிஷபம் அப்படின்னா ராசிக்கு அதிபதி சுக்கிரன். பொதுவாகவே இந்த சுக்கிரனுடைய வீடு கொண்ட அந்த ரிஷபராசி நண்பர்கள் இலகிய மனசு அதிகமாக இருக்கும், பாரம்பரியத்துக்கு அதிகமாக நேசிப்பாங்க, எல்லாரையும் நேசிப்பாங்க, மனசால மேலே பற்றுதல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு தெருவில் ஒரு நாய் அடித்து கிடந்தால் கூட அச்சுச்சோ அப்படின்ற மாதிரி தான் அந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு தோணும். ஆனால் அவங்களால இந்த கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லது பண்ண முடியாது. அப்போது இந்த கும்பராசியில் பிறந்தவங்க ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு கூட நீங்கள் திருமணம் செஞ்சுக்கலாம், தப்பில்லை. மன வாழ்க்கை கூட ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி மேடு பள்ளமாக இருந்துக்கிட்டு இருக்கோம். கடகராசி காரங்களை திருமணம் பண்ணுறது ஒன்று, இல்லை திருமணம் நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதும் ஒன்று பார்த்துக்கிடுங்க. கல்யாணம் ஆனாலும் உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா கல்யாணம் ஆகியும் சன்னியாசி வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். அந்த கும்பராசி நண்பர்களுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா கன்னி. மாற்றமே கிடையாது. இந்த பக்கம் கடகம் எப்படியோ அதே மாதிரி தான் கன்னி. கன்னிராசிக்காரங்க ஊருக்கே நல்லவங்களாக இருக்கலாம், உலகத்துக்கே நல்லவங்களாக இருக்கலாம். கும்பராசிக்காரங்களுக்கு சாமி சத்தியமாக கெட்டவங்க தான், நிச்சயமாக கெடுதல் செய்யக்கூடியவங்க தான்.
கணவன் மனைவியாக இருந்தால் பிரிஞ்சு போயிடுவாங்க, விவாகரத்தாயிடும். காதலர்களாக இருந்தாலும் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. யாரை ஏமாற்றிட்டு போவாங்க? கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கன்னிராசியில் பிறந்த நண்பர்கள் ஏமாற்றம் கொடுக்கக்கூடுமாறு தான் ஏற்படும். அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கறதே அந்த கும்பராசிக்காரங்க தான். சரிங்களா? சங்கடம்ன்றது 2 பேருக்கு தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு காதலர்களாக இருந்தாலும் சரி, அதாவது எப்படி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, நான் முதலே சொன்னனுங்களே, சாப்பிட்ட சாப்பாடு ஊறுகாய் தேடக்கூடாது, முடிஞ்ச கல்யாணத்துக்கு மூலம் கொட்டக்கூடாதுன்ட்டு. இந்த பதிவு பார்க்கக்கூடிய நேரத்தில் கும்பராசிக்காரங்க கன்னிராசியில் பிறந்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இல்லை காதலிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சூதானமாக இருங்க. சங்கடம் வராமல் பார்த்துக்கோங்க. பொருளாதார ரீதியாக சங்கடம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தப்பில்லை. அந்த காசு சம்பாதிக்கிற வரைக்கும் தான் அந்த சங்கடம் இருக்கும். மன ரீதியாக சங்கடம் இருந்ததுன்னா மண்ணு விட்டு போகிற வரைக்கும், நாம் இந்த மண்ணு விட்டு போகிற வரைக்கும் அந்த மன அழுத்தம் இருக்க தான் செய்யும். அதனால் கன்னிராசி நண்பர்களுக்கு, கும்பராசி நண்பர்கள் நல்லது செய்யக்கூடிய தருணத்தை உருவாக்கி தரமாட்டாங்க. சரியா? அவங்களை கெட்டவங்கன்னு சொல்கிறத விட, கெடுதல் செய்யக்கூடியவங்கன்னு சொல்கிறத விட, நல்லது செய்யக்கூடிய தருணத்தை இந்த கும்பராசி நண்பர்கள் உருவாக்கி கொடுக்க மாட்டாங்க. அதாவது விஷயம் ஒன்று தான், சொல்கிற விதம் வேற. கண்ணியில் பிறந்தவங்க கெட்டவங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. நல்லவங்களாக இருக்கிற சூழ்நிலையை இந்த கும்பராசி நண்பர்கள் உருவாக்கி தர மாட்டாங்க. சரியா? சரி, அதன் பிறகு விருச்சகம். கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு விருச்சகம். விருச்சக ராசி நண்பர்களோட பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நஷ்டம், பெரிய லெவலில் பொருள் சேதம். விருச்சக ராசி நண்பர்களோட சேர்ந்து இந்த மனை சம்பந்தப்பட்ட விஷயம் வாங்கினீங்க, இல்லை விருச்சக ராசிக்காரங்கிட்ட இருந்து மண்ணை வாங்கினீங்க, வண்டியை வாங்கினீங்க, தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நஷ்டம் வரும், பிரச்சனை வரும், ப்ராப்ளம் வரும், தொந்தரவு வரும், வழக்கு பிரச்சனைகள் எல்லாம் வந்துடும். அதனால் கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பாதகமான பலன்கள் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ராசிகள் 4 ராசிகள். எல்லாருக்கும் 3 ராசி சொல்கிறேன், ஆனால் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு 4 பேரால் கண்டிப்பாக சங்கடங்கள் வரும். அது ஃபஸ்ட்டு நான் முதல்ல சொல்கிற மாதிரி கடகராசி, விருச்சிக ராசி, கன்னி ராசி, அதுபோக ரிஷப ராசி. இந்த 4 ராசியால் 100% பாதகம்தான், சாதகம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதுபோக இந்த காணொளி கண்டிப்பாக இந்த கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேனுங்க. ஏற்கனவே அனுபவித்தவங்க அடடா இதனால் தான் நான் அனுபவிக்கிறேனா அப்படின்ற எண்ணம் வரும். அனுபவிக்காதவங்க இந்த மாதிரி ஒரு சங்கடத்தை அனுபவிச்சிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வரும். சரிங்களா? எப்படி இருந்தாலும் இது ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேனுங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.